உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போய்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யம் நமக்கு செய்யக்கூடிய நன்மையை காட்டிலும் அதிகமான நன்மையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தேவனுடைய ராஜ்யம் என்பது. அப்போ இந்த அரசாட்சி ஆட்சி நமக்குள்ளே நடந்து ஆளுகை நமக்குள்ளாக வந்து இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே புகுந்து நம்ம ஆண்டு வழி நடத்தி நம்முடைய வாழ்வை நல்வாழ்வாக மாற்றுறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக நல்ல விதமாக மாற்றுறதுக்கு ஒரு வேலை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த ஓமை ரொம்ப முக்கியம். எப்படி இந்த ஆளுகை உள்ளே வருது, எப்படி இந்த ஆளுகை உள்ளே ஸ்தாபிக்கப்படுது, எப்படி இந்த ஆளுகை உள்ள மொத்தமாக ஆட்கொள்ளுது, எப்படி நம்மையே மாற்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. வசனம் தான் இதில் பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். என்னென்னா வசனம். இந்த வசனம் எப்படி நம்முடைய இருதயத்தில் புகுந்து வேலை செய்து அது இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நமக்கு உண்டாக்கி தருகிறது. கிங்டம் லைஃப், கிங்டம் பிளெஸ்ஸிங்ஸ், கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி, கிங்டம் சக்ஸஸ். இந்த ராஜ்யத்தின்படி நம்ம அந்த லெவலின்படி எப்படி வாழ வைக்குது இந்த வசனம் அதை செய்கிறது. அது எப்படி செய்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக தான் இந்த ஓமையை இயேசு சொன்னார். இதில் ஒரு காரியத்தை கவனிக்கணும். உள்ளே போகிறதுக்குள்ளே இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். ஓமைகளை வியாக்கியானம் எப்படி பண்ணுகிறது என்பது குறித்து பழைய காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் எப்படி சொல்லி தந்தாங்கன்னா, ஓமைகளில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. ஒரு பாயிண்ட்டை நிரூபிக்கிறதுக்காக தான் இதை ஓமை இலஸ்ட்ரேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறார். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இதை விரிவாக்கக்கூடாது. அதுக்கு மேலே இதில் பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட்டு தான். அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதைத்தான் சொல்லணும். அதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக, ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு கதையை சொல்கிறார், ஓமையை சொல்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பினோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் பேர் இதை நல்லா ஆராய்ச்சி பார்த்து சொல்கிறாங்க அது முற்றிலும் உண்மை அல்லன்னு. ஒரு கதையில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குன்றது அப்படி நினைக்கிறது தப்புங்கிறாங்க. இப்போ உள்ள திங்கிங் எப்படி இருக்குன்னா, சில ஓமைகளில் மோர் தென் ஒன் பாயிண்ட் இஸ் தேர், சம் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன். இந்த மாதிரி ஓமையில் 4 விதமான நிலம், பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அங்கே விளையிலன்றதுக்கு உபத்திரம், துன்பம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, அப்படின்லாம் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. கற்பாறையான நிலம், வழியருக நடைபாதை போல நிலம், முள்ளுள்ள இடம், நல்ல நிலம், இப்படிலாம் விதவிதமான டீட்டெயில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் பல காரியங்கள் இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியது பல காரியங்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு வலியுறுத்துகிறார்கள். இதை டீட்டெயில் இருக்கும்போது முன்னெல்லாம் என்ன சொன்னாங்க, டீட்டெயிலை ரொம்ப பார்க்கக்கூடாது, கெட் டு த மெயின் பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடி, டீட்டெயில் ரொம்ப கவனிக்காத, எல்லா டீட்டெயிலும் ஒன்றும் பொருந்தாதாக்கும். அந்த ஒரு கருத்து தான் நம்ம அதை தான் கவனிக்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, டீட்டெயிலை விடக்கூடாது, டீட்டெயிலையும் இருக்குதுங்கிறாங்க. நானும் அதுதான் நம்புகிறேன், டீட்டெயில் இருக்குன்னு நம்புகிறேன். அதனால தான் டீட்டெயிலாக பிரசங்கம் பண்ண போகிறேன் இப்போது. அதனால தான் நான் முதல்ல ஏற்கனவே எடுத்து அந்த முதல் விதமான நிலத்தை குறித்து சொன்னேன், வழியருகே அப்படிங்கிற நிலம். இப்போ அந்த அடுத்த விதமான நிலத்துக்கு போவோம். அது என்னன்னு சொன்னால் கற்பாறையான நிலம். இதை குறித்து 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாமல் உலர்ந்து போயிற்று. கற்பாறைன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், கிரானைட் மாதிரி போட்டிருக்காங்கன்னு வைங்க, அங்கே போய் யாரும் விதையை போட மாட்டான், அறிவுள்ளவன் யாரும் போட மாட்டான். அப்போ கற்பாறைன்னா ஏதோ கல் மேலே கொண்டு போய் இந்த போட்டு வந்துட்டான்னு கிடையாது, விதைக்கிறவன் போட்டு வந்துட்டான்ல. கல் எங்கே இருக்குதுன்னா கொஞ்சம் கீழே இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் மண் இருக்குது. ஆகவே பார்க்கும்போது எப்படி தெரியுது, இது சாதாரண நிலம் மாதிரி தான் தெரியுது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது நல்லா விதைக்கக்கூடிய ஒரு நிலம் மாதிரி தெரியுது. கொஞ்சம் மண் இருக்குது ஒரு லெவலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறையே இருக்குது, அந்த பாறை அடியில் இருக்கிறது தெரியாது. இந்த மாதிரி ஆளுகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது கல்லையும் மண்ணையும் பற்றி இல்லை, இது நம்மளை பற்றி. இது வெளியே பார்க்குறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, வெளியே பார்க்குறதுக்கு நல்ல நிலம் மாதிரி தானே தெரியுது. ஆள் நல்லா தானே இருக்கிறாரு, கரெக்டாக முடி வெட்டியிருக்கிறாரு, கரெக்டாக சட்டை போட்டிருக்கிறாரு, கரெக்டாக பைபிளை கையில் வச்சுருக்கிறாரு, அதே பாட்டை தான் பாடுறாரு, பேரும் ஜார்ஜு, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இங்கே போட்டால் நல்லா வருமே, இவர் கிறிஸ்டின் தானே, இவர் விசுவாசி தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு அடியில் இந்த மேலே இருக்கிறத நோண்டி கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆழமே இல்லை, ஷாலோவாக இருக்குது. அது கீழே ஒரு பாறை மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே போட்டிங்கன்னா அது ரொம்ப தூரம் போகாது.
இப்படிப்பட்ட நிலத்தில் விதைக்கும் போது என்ன ஆகுதான், இந்த மேலே கொஞ்சம் தூரத்துக்கு தான் மண் இருக்குது, ஆழம் இல்லை, மேலோட்டமாக இருக்குது மண். கொஞ்சம் மண் இருக்கிறதுனால போட்ட உடனே டக்குன்னு பிடிக்குமா, டக்குன்னு வளருமா. மற்ற சாதாரணமான நிலத்தில் போட்டாவது கொஞ்சம் நேரம் ஆகும், இது ரொம்ப குயிக்காக வளருமா. குயிக்காக வளர்கிறதுக்கு காரணம் என்னன்றாங்க, விதைச்ச உடனே அதுக்கு தண்ணி தேவை, கொஞ்சம் உஷ்ணம் தேவை ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு இல்லையா. ரெண்டும் தேவை. அந்த விதை வேலை செஞ்சு வளர்கிறதுக்கு தண்ணியும் தேவை, உஷ்ணமும் தேவை. அப்போ என்ன பண்ணுது, தண்ணி லேசாக கொஞ்சம் கிடச்சா கூட போதும். அடியில் அந்த பாறை இருக்கிறதுனால சூரியன் உதித்து அது ஒளி வீசும்போது அதனுடைய உஷ்ணத்தை அது வாங்கி தக்க வச்சுக்கிட்டு அந்த பாறை அப்படியே அதை கொடுக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த பூமிக்கு. அதனால் கொஞ்சம் லேசாக தண்ணி கிடைச்சா கூட இந்த அடியில் கிடைக்கிற இந்த எக்ஸ்ட்ரா உஷ்ணம் இருக்குது பாருங்கள், இந்த பாறையிலேருந்து வர்ற, அதை வச்சு நல்லா குயிக்காக ஷூட்டப் ஆகிடுது, கடகடன்னு வளருது. ஒரு 2 மேலே வருமா. இன்றைக்கி போட்டோம் அதுக்குள்ளே வந்துருச்சே, சில நாட்கள்லேயே வந்துருச்சே அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவள் டக்குன்னு ஷூட்டப் ஆகுமா. ஆனால் எவ்வளோ வேகமாக ஷூட்டப் ஆச்சோ அவ்வளோ வேகமாக பின்னால் மறைஞ்சும் போயிடும். இப்படி ஷூட்டப் ஆனதுனால பிறகு எதுவும் கனி வர்ற அளவுக்கு பெரிய ரிசல்ட் ஒன்றும் இருக்காது. ஒரு காட்டும், அவ்வளோதான். பெரிய வந்த மாதிரி காமிக்கும், நல்லா வர்றது மாதிரி காமிக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏன் ஒன்றும் இல்லாமல் போகுதுன்னா, எல்லாம் மேலே தான் போக முடியுது, கீழே ஆழமாக போக முடியல, வேர் ஊன்ற முடியல, அடியில் போக முடியலை. நல்லா கவனிங்க, இது விவசாயம் சொல்லி தரல, இது வயலும் வாழ்வு நிகழ்ச்சி இல்லை, இது வயலும் வாழும் நிகழ்ச்சி மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இது வெற்றியும் வாழ்வும். இது வயலும் வாழ்வும் வேற, வெற்றியும் வாழ்வும் வேற. நல்லது வயலும் வாழும், வெற்றியும் வாழ்வும் அதை விட நல்லது. அப்போ சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. இது உங்களுடைய வெற்றியை பற்றி, உங்களுடைய வாழ்வை குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஓமைகள்லாம் இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லி வாழ்க்கையில் வெற்றியும் வாழ்வையும் எப்படி அடையிறதுன்றதை பற்றி பேசுகிறாரு. எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை நமக்குள்ளே நம்முடைய ஜீவியத்தை மாற்றி இந்த புதிய ஆளுகை புதிய காரியங்களை நமக்குள்ளே நடப்பித்து புது வாழ்க்கையை நமக்கு எப்படி தர முடியும், புது வாழ்வு, நியூ லைஃப் எப்படி தர முடியும் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்டே இல்லையா. அப்போ கீழே போக முடியாமல் மேலே குயிக்காக ஷூட்டப் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. பில்டிங்கை கட்டினீங்கன்னா கடகடனாச்சு சீக்கிரம் முடிப்போன்ட்டு உருன்னு மேலே போயிடக்கூடாது. முதல்ல என்ன பண்ணோம், கீழே போகணும். கீழே நல்லா ஆழமாக போனால் தான் மேலே நல்லா உயரமாக போக முடியும். நேராக மேலே போனீங்கன்னா கொஞ்ச நாளில் கீழே வந்துடும். அது இல்லையா, ஃபவுண்டேஷன் தேவை. அதுதான் இங்கே மிஸ்ஸிங், வேறு இல்லாததுனால. பட் இது முதல்ல இதை கவனிப்போம். இன்றைக்கி ஒரு காரியத்தை முக்கியமாக நான் கவனிக்க போகிறேன். அது என்னென்னா, ஏன் இந்த நிலம் எந்த பயனையும் கொடுக்காமல் போகிறதுன்றதுக்கு ஒரு காரணத்தை இங்கே லூக்கா மட்டும் சொல்கிறார். மார்க்லேயும் அது இல்லை, இந்த ஓமையில் மார்க்கில் வாசித்து பார்த்திங்கன்னா இந்த காரணம் கிடையாது, மத்தேயிலையும் இந்த காரணம் கிடையாது. மற்ற காரணங்கள்லாம் இருக்குது. தான் சொன்னேன் இல்லையா, டீட்டெயிலில் விடக்கூடாதுன்னு. டீட்டெயிலில் தான் விஷயமே இருக்குது. நிறைய பேர் இப்படி ஜென்ரலாக பொதுவாக அப்படி லேசாக அப்படியே நுனிப்புல் மேயிறதுன்னுவாங்க இல்லையா, போய்டுறது. நாங்கள் அப்படி பிரசங்கம் பண்ணுறதில்ல, நல்ல ஆழமாக நோண்டி எடுத்து பிரசங்கம் பண்ணுறோம். ஏன்னா இந்த டீட்டெயில் நமக்காகவே தான் அவர் தர்றாரு. ஸோ மத்தேயிலையும் மார்க்லேயும் வேறு சில காரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இந்த விதை இந்த மாதிரி நிலத்தில் போட்ட விதை பயனில்லாமல் போயிடுச்சு, எந்த கனியும் கொடுக்கலங்கிறதுக்கு மற்ற பல காரணங்கள் சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி வருவோம். இங்கே ஒரு காரணம், அங்கெல்லாம் சொல்லப்படாத காரணம், இங்கே மட்டும் சொல்லப்பட்ட ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி லூக்காலேருந்து வாசித்தேன் இந்த ஊமையை. அது என்ன காரணம், 6ஆம் வசனத்தில் இருக்குது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததுனால் உலர்ந்து போயிட்டு. இந்த ஈரம் இல்லாததுனால் என்ற அந்த காரணத்தை இங்கே மட்டும்தான் சொல்கிறார். ஈரம் இல்லாததுனால் அப்படின்னா என்ன, இங்கே கதை என்னன்னா, விதைக்கப்படுகிறது ஆனால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன் எந்த பிரயோஜனம் இல்லை, வசனத்தை விதைச்சாச்சு, வசனம் வல்லமை உள்ளது, அதை கேட்குறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் எந்த பலனும் இல்லை, அது மூலமாக எந்த மாற்றமும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லாமல் போயிடுது, ஏன் விதைச்சது வீணாக போயிடுது? அதுக்கு காரணம் சொல்கிறாரு, ஈரம் இல்லாததுனால். எல்லாம் சொல்லுங்கள், ஈரம் இல்லாததுனால். இதைத்தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஈரம் இல்லாததுனால் என்று சொன்னால் என்ன என்பதை
நாம் பார்க்கணும். சரி, முதல்ல இந்த ஈரம் இல்லாத நாள்னா என்னென்னு விளக்குறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். என்ன காரணம் இல்லைன்றது முதல்ல சொல்லிடுறேன். நெகட்டிவாக சொல்லிவிட்டு அப்புறம் பாசிட்டிவாக சொல்கிறது நல்லது. சொல்லுவேன் இல்லையா, தோசையை இப்படியும் போடணும், அப்புறம் திருப்பி அடுத்த பக்கமும் போடணும், 2 பக்கமும் வேகணும். அப்போ இது என்னத்தை பற்றி சொல்லி இல்லைன்னு சொல்லணும், என்னத்தை பற்றி சொல்லியிருக்குதுன்னு சொல்லணும். இதுதான் காரணம்னு சொன்னால் போதாது, எது காரணம் இல்லைன்றதும் சொல்லணும். எது காரணம் இல்லைங்கிறதும் முதல்ல சில காரியங்களை கவனிப்போம். ஏன் வரல, இந்த விதை ஏன் உருப்படலை, இது ஏன் போன விதை ஒன்றுத்தையும் உண்டாக்கலை, இதனால் எந்த பலனும் இல்லை, ஏன் வீணாக போயிடுச்சு, பல காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் சிலர் இப்படி நினைக்கிறாங்க, இந்த வசனம் ஒரு வேளை வல்லமையற்றதாக இருக்கலாம் அல்லவா. இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்கள் சிலர் அதை நம்புறதில்லை, பைபிளை நம்புறதில்லை. இது எல்லா புஸ்தகத்தை போல் ஒரு புஸ்தகம், இதனால் ஒரு பெரிய இது உண்டாகும்னு சொல்ல முடியாது, இது ஒரு மாரல் லெசன் மாதிரி எடுத்துக்கலாமா ஒழிய இதில் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இது வெறும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இல்லை. இந்த வார்த்தையிலேயே ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தையை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்குது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. கடவுளுடைய வார்த்தைங்கிறது ஏதோ ஒரு சும்மா காலேஜ் லெக்சர் மாதிரி ஒரு 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 லெசனை போதிக்கிறதுக்காக அல்ல, அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்கிறார், வெளிச்சம் உண்டாயிற்று. சில காரியங்களை பிறப்பிக்கக்கூடியது, சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்குது. அப்போ நான் அதை நம்புகிறேன். இந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லாமல் போகவே இல்லை. அப்புறம் இந்த வார்த்தை விசேஷமானது. ஆகவே இந்த வார்த்தையை குற்றம் சாட்ட முடியாது. நம்ம ஒருத்தர் வசனத்தை கேட்டு அது பிரசங்கம் பண்ணப்படுகிறத கேட்டு அவருக்கு ஒன்றும் ரிசல்ட் வரலன்னா உடனே இந்த வார்த்தையில் ஒன்றும் இருக்காது, அதனால தான் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. வார்த்தையை ப்ளேம் பண்ண முடியாது, கடவுளுடைய வார்த்தையை ப்ளேம் பண்ண முடியாது. சிலர் அப்படி பண்ணுறாங்க பாருங்கள், இது உண்மையாக இருந்தால் இது நடந்திருக்கும் அல்லவா அப்படின்றாங்க. ஐயோ, இது உண்மை, இங்கே உண்மை இருந்தால் நடக்கும். அந்த நிலத்தை பற்றி, நல்ல நிலத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்குது, உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்குறவர்களாக இருக்கிறார்கள். அதான் நல்ல நிலம். நல்ல நிலம் எப்படிப்பட்டது, உண்மையும் நன்மையுமானது. நல்லா இருக்குது நிலம், அது உண்மையாக இருக்குது. உண்மைனா ஏற்றுக்கொள்கிறதுல, விசுவாசிக்கிறதுல, பெற்றுக்கொள்கிறதுல எல்லாத்துலேயும் அங்கே உண்மை இருக்குது. அப்போ இது உண்மையாக இருக்குமான்றதை பற்றி பார்க்கக்கூடாது, இங்கே இது உண்மையாக இருக்குதான்றத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இத்தனை பேருக்கு வழங்குது சொல்கிறது. இது வேலை செய்யலைன்னா இங்கே உண்மை இருக்குதான்னு பார்க்கணும் மொழியே, இது உண்மையாக இருக்குதான்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இது உண்மை, இது சத்தியம், இது நிச்சயமாக வேலை செய்யும், இது ஜீவன், இது பலன், இது மருந்து, இது சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அப்போ இது வேலை செய்யுமான்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. சில பிரசங்கியார்கள் கூட இதை விளங்கிக்காமல் என்ன பண்ணுவாங்க, தங்களையே கண்டனம் பண்ணிக்கிறது. சில பிரசங்கியார்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல ஊழியக்காரர்கள் தான், நல்லா கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்லுவாங்க, பெரிய ரிசல்ட் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். பெரிய ரிசல்ட் ஒன்றும் சில இடங்களில் இல்லாத உடனே டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க, தங்களே குற்றஞ்சாட்டி கண்டம் பண்ணிக்குவாங்க. நான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பிரதர், என்னமோ தெரியல, அவரெல்லாம் பண்ணுறாரு நல்லா வருது, நான் பண்ணுறேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு போயிடுவாங்க. ஏதோ நான் தான் தப்பு பண்ணுறேன் போல் இருக்குது, எனக்கு ஏதோ அது சரிப்பட்டு வரல போல் இருக்குது, அப்படி ஆக்குன்னு போயிடுவாங்க. இவங்க கரெக்டாக பண்ணியிருந்தா கூட தங்களை குற்றஞ்சாட்டி கொள்வாங்க. ஏன்னா இவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், நானும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன். எப்போவுமே இப்படி ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் பேசினா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, வந்த ஆளும் கேட்க மாட்டாங்க, வந்த ஆளும் இப்படி பார்ப்பாங்க, என்ன ஆளே ஒரு மாதிரி இருக்கிறாரு, ஒரு மூக்கு மொழியும் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, சட்டை வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இந்த ஆள் நான் ஊழியக்காரர், இவர் எங்கேருந்து வந்தார், இவர் பிரசங்கமே வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மளை ஒரு நோட்டம் விட்டு நம்மளை எடை போட்டு அளந்து பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்களோ ஒழிய நம்மகிட்ட வார்த்தையை ஒன்றும் கேட்கறதுக்கு வரல. அப்படியெல்லாம் காலம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன். இன்னும் சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, இது உங்கள் பிரசங்கம்லாம் இங்கே செல்லாதுங்க, இது வேகாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது வெளிநாட்டில் நடக்கும், ஒருவேளை இங்கே நீங்கள் இது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு காலத்தில், சரி நடக்காது போல் இருக்குது, இங்கே இவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் கொடுக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன் பாருங்கள். ஆனால் நான் பார்த்தது என்னென்னா, வசனம் வல்லமை உள்ளது. வசனத்தை குற்றஞ்சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளையும் அனாவசியமாக போட்டு வாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பண்ண தப்பா,
வசனம் தப்பா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது கிடையாது. வசனம் நிச்சயமாக வேலை செய்யும். நாம் அதை உண்மையாக பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தால் போதும். அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை கேட்கிறவர்களுடைய உள்ளம் சரியாக இருந்தால் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, ஆகவே அதில் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையாக இருக்கணும் இல்லையா, ஒரு வேளை கேட்டவங்க அதை சரியாக ஏற்றுக்கொள்ளாததுனால அது வேலை செய்யாமல் இருக்கலாம். இது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கேஸாக இருக்கலாம். ஏற்றுக்கொள்ளாததுனால இது வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இது நல்லா வாசித்து பாருங்கள். இதை குறித்த விளக்கத்தை 13ஆம் வசனத்தில் கொடுக்கும்போது, வியாக்கியானத்தை கொடுக்கும்போது சொல்கிறார், கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இங்கே இவங்க பிரச்சனை கேட்கும்போது ஏற்றுக்கொள்ளலைங்கிற பிரச்சனை கிடையாது. ஏன் வேலை செய்யலைங்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளாதது காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் கேட்டால் சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டார்கள் இருக்குது. இன்னும் மத்தையிலையும் மார்க்லையும் வாசித்து பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டார்கள் இருக்குது. அப்போ ஏற்றுக்கொள்ளலைங்கிறதுனால இது ஒன்றும் எதுவும் வளராமல் போனதுங்கிறது தப்பு. அப்படி ஒன்றும் நடக்கலை. இவங்க ஒன்றும் இதை சந்தேகப்படலை, இதை பற்றி கேள்வி கேட்கலை, இதை அவிஸ்வாசமாக பார்க்கல, ஒன்றும் கிடையாது. இவங்க ஏற்றுக்கொண்டார்கள். கேட்ட உடனே சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தான் இருக்குது. சரி, இன்னும் சிலர் சொல்கிறாங்க, ஒரு வேளை அதுக்கு வேண்டிய அந்த விதைக்கு வேண்டிய உஷ்ணம் கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லையா. அந்த விதை வளர்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதில் உஷ்ணம் ரொம்ப முக்கியம். அது கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லையா. உஷ்ணம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பாறை இருக்குது அடியில். அந்த பாறை உஷ்ணத்தை தக்க வைத்து கொண்டு அந்த உஷ்ணத்தை இதுக்கு கொடுக்குது. சாதாரண நிலத்தில் இருக்கிற உஷ்ணத்தை காட்டில் இதில் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அந்த பாறைக்குள்ளே அது அப்படியே தங்கி இருந்து அந்த உஷ்ணத்தை இந்த சாயிலுக்கு, இந்த மண்ணுக்கு அது ஃபீட் பண்ணுது. அதனால் அது ஆக்சுவலாக அந்த உஷ்ணம் சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு நிலையை அங்கே உண்டாக்குகிறது. சரி, கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட போதும், டக்குன்னு பிடிச்சி டக்குன்னு வளரக்கூடிய அளவுக்கு அங்கே உஷ்ணம் இருக்குது. உஷ்ணம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது. அனல் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. அனல்லாம் இருக்குது. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, ஒருவேளை கேட்குறாங்க சந்தோஷத்தோடு கேட்கல போல் இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் தமிழ்நாடு ரொம்ப விசேஷமான இடம். என்ன சொல்லுவாங்க, சாப்பிடும்போது நல்லா சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக சாப்பிடு, அப்போ தான் இறங்கும் ஒட்டும். எல்லாம் கேள்விப்பட்டேன். எந்த ஊர்லேயுமே கிடையாது இந்த மாதிரிலாம். ஆனால் சில இதெல்லாம் உண்மை தான் நினைக்கிறேன் நான். சாப்பிட்டு போது நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டீங்கன்னா தானே ஒட்டும் உடம்பில் அப்படின்னுவாங்க இல்லையா. சில ஒட்டாத ஆளுகள்லாம் பார்த்துருக்குறீங்க. என்ன சாப்பிட்டாலும் அது எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நல்லா சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக சாப்பிடுப்பா, அப்போ தான் ஒட்டுருப்பாங்க. அது மாதிரி சிலர் சொல்கிறாங்க, வசனத்தை கேட்கும்போது யார் ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு தானே அது போய் உள்ளே வேலை செய்யும்ன்றாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இல்லை, சந்தோஷம்லாம் நிறையவே இருக்குது. சந்தோஷம் நிறையவே இருக்குது. அது அப்படியே சொல்லியிருக்குது, கேட்ட உடனே சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டார்கள் இருக்குது. இன்னொரு காரணத்தை சொல்கிறாங்க சிலர். அது என்னென்னா, ஒருவேளை ஈகர்னஸ், ஆர்வம் குறைவாக இருக்கலாம். கேட்குறவங்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கலாம். அதை குயிக்காக வேகமாக கேட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாதவர்களாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆர்வ குறைவும் கிடையாது, வேகத்தில் குறைவும் கிடையாது. இங்கே பைபிளில் அப்படியே சொல்லியிருக்குது, கேட்ட உடனே. மற்ற சுவிசேஷங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா கேட்ட உடனேன்ற வார்த்தை வருது. கேட்ட உடனேன்னா குயிக்காக, கேட்ட மாத்திரத்திலேயே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு. அப்போ சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதுல ஆர்வமும் இருக்குது, வேகமும் இருக்குது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருந்து அப்புறம் ஏன் இங்கே விதைக்கப்பட்ட விதை ஒன்றும் பலன் கொடுக்காமல் போயிடுச்சு? கேட்குற வசனம், போகிறாங்க வர்றாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க வர்றாங்க, அங்கே இருக்கிறாங்க, அங்கே தான் உட்காந்துருக்கிறாங்க, முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, தூங்கலை, சந்தேகம் ஒன்றும் படலை, அவங்க ஒன்றும் இதை அவிஸ்வாசமாக ஒன்றும் பார்க்கல, இதை அலட்சியமாக ஒன்றும் எண்ணலை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போகிறாங்க வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, திறக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பலன் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. நானும் தானே வந்தேன், நானும் தானே கேட்டேன், எனக்கு என்ன குறை இருக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குது, கேட்ட வசனம் ஏன் எனக்கு பலன் அளிக்கலை, ஏன் அந்த ராஜ்யம் சொல்கிறீங்களா, அந்த ராஜ்யம் அந்த ஆளுகை நடந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் என் வாழ்க்கையில் செய்யப்படுவதான்னு ஜெபம் பண்ண சொன்னாரே, அந்த சித்தம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை, என் வாழ்க்கையை நரகம் மாதிரி இருக்குது, ஏன் அந்த பரலோக சித்தம் ஏன் பூமியில் என் வாழ்க்கையில் செய்யப்படலை, ஏன் அந்த ராஜ்யம் என் வாழ்க்கைக்குள்ளே வரலை, ஏன் என் வாழ்க்கை மாறலை, கேட்டனே மாறலையே ஏன் அப்படிங்கிறாங்க.
என்ன காரணம்? இல்லைன்னு சொல்லிட்டேன்.